வெல்கம் டு மெடாஸ் வீட்டு சமையல். வந்து இந்த மாதிரி பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நுனி மட்டும்தான் கருகும். இதோ இந்த நுனி கருகும். அதுக்கப்புறம் போக போக இந்த இலை ஃபுல்லாகவே ப்ரௌன் ஆகி கொட்டிடும். ஸோ இதுக்கு வந்து அதிகப்படியான வெயிலும் அதே மாதிரி தண்ணி கொடுக்கும்போது எல்லா தண்ணியுமே கீழே போயிடும். இதுக்கு 2 ரீசன். மண்ணில் வந்து சத்து குறைபாடு இருக்கலாம். மண் வந்து இப்படி நம்ம இப்படி பிடிச்சி பார்க்கும்போது புட்டு மாவு மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் பொல பொலன்னு இருந்துச்சுன்னா அது தண்ணி அதனால் வச்சுக்கவே முடியாது, எல்லாமே கீழே போயிடும். ஃபஸ்ட்டு இலையெல்லாம் கொட்டிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா செடியே டையாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேல் மண் மட்டும் ஒரு 1/4 பகுதி மண் எடுத்துகிட்டு உரங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி தொழு உரமோ இல்லை கிச்சன் கம்போஸ்டோ இல்லை மண்புழு உரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயின் உரம் கொடுத்து அது கூட வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி கொடுக்கணும், போன் மீல் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் இது எப்சம் சால்ட் ஒரு ஸ்பூன், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். அடி உரமும் கொடுக்கணும், ப்ளஸ்ஸு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி நுனிலாம் காஞ்சி இருக்குது பாருங்கள், டைபேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லேசாக இந்த காஞ்சிருக்கிறத மட்டும் இப்படி ட்ரிம் பண்ணி விடணும். ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இந்த இலைகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த காஞ்சி போன இலைகளெல்லாம் நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். ஐஸ் வாட்டர் ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான், அதிகப்படியான வெயில்னாலையும் ஸ்ட்ரெஸ்னால் அப்புறம் சரியான உரம் பத்தாதனாலேயும் தான் இந்த மாதிரி வர்றது. ஸோ இந்த இலைகள் எல்லாமே எடுத்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கேர் கொடுக்கும்போது நல்லாவே வந்துடும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு பெஸ்டிசைட் கொடுங்க. ஃபங்கிசைடு ஒரு டைம், ஒரு வாரம் ஃபங்கிசைடு, ஒரு வாரம் பெஸ்டிசைடு மாறி மாறி கொடுக்கணும். சாஃப் கொடுக்கலாம் ஒரு வாரம், சண்டே இந்த சண்டே சாஃப் கொடுத்தா அடுத்த சண்டே வந்து நீம் ஆயில் கொடுக்கலாம். அப்புறம் ஒரு வாரம் வந்து பயோ ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். கெம்மோ இல்லைன்னா மீன் அமிலமோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, அமினோ அமிலம் என்ன இருக்கோ அது மாதிரி கொடுக்கலாம். அப்போ நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.